மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2003 ஒரு அறிமுகம். மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2003இன் கணினி சார்ந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடத்தில் நாம் பரவலாக பயன்படுத்தும் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனான மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2003ஐ பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த பாடத்தின் மூலம் ஆக்சஸ் 2003ஐ பற்றிய அனைத்து தன்மைகளையும் அதன் பயன்பாடுகளை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சாதாரண கணினி பயன்படுத்துபவரை ஆக்சஸ் 2003இல் சிறந்த வல்லுநராக உருவாக்கி டேட்டாபேஸை சிறப்பாக கையாள பயிற்றுவிப்பதுதான் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம். இந்த பாடப்பயிற்சி முழுவதிலும் நாம் கணினிகளை விற்பனை செய்யும் பிசி செல்லர் என்ற நிறுவனத்தின் டேட்டாபேஸ் ஃபைல்களையே பின்பற்றியிருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தின் இறுதியில் நாம் ஒரு டேட்டாபேஸை உருவாக்குவதில் துவங்கி அதில் நிபுணத்துவம் பெறுவது மட்டுமல்லாமல் ஆக்சஸ் 2003இல் உள்ள ஆப்ஷன்கள் அனைத்தையும் பயன்படுத்தி டேட்டாபேஸை நமக்கேற்றவாறு மாறுதலுக்குள்ளாக்க முடியும். ஆக்சஸ் 2003இல் டேட்டாவை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்தல். ஆக்சஸில் டேட்டாவை இம்போர்ட் செய்தல். ஆக்சஸ் நமக்கு பல ஃபார்மேட்களிலிருந்தும் டேட்டாக்களை ஆக்சஸ் டேட்டாபேஸிற்கு கொண்டு வர ஆப்ஷன்கள் அளித்துள்ளது. பொதுவாக எக்ஸெல் ஃபைல்ஸ், HTML ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், வேறு டேட்டாபேஸ்களில் தயார் செய்யப்பட்ட டிபேஸ் ஃபைல்ஸ், லோட்டஸ் 123 மற்றும் பாரடாக்ஸ் ஆகிய வேறு ஃபார்மேட்களை ஆக்சஸில் உள்ளிட முடியும். அதேபோல் வேறு ஆக்சஸ் டேட்டாபேஸ் ஃபைலையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் டேட்டாபேஸிற்குள் கொண்டு வர முடியும். இதன் மூலம் அந்த ஃபைலை டேட்டாபேஸிற்கு மறுபடியும் உள்ளிட வேண்டிய நேரம் மிச்சமாகிறது. இந்த பாடத்தில் இம்போர்ட் செய்யும் வழிமுறைகளை பிசி செல்லர் டேட்டாபேஸில் உள்ள புதிய டேபிளான ப்ரமோஷன்ஸினுள் ப்ரமோஷன்ஸ் எக்ஸெல் ஃபைலை உள்ளிட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆப்ஜெக்ட் செக்ஷனில் இருந்து டேபிள்ஸை தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் மெனு சென்று கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாவை சுட்டிக்காட்டி இம்போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும். ஃபைல்ஸ் டைப் டிராப் டவுனில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லை தேர்ந்தெடுக்கவும். இம்போர்ட் செய்ய வேண்டிய எக்ஸெல் ஃபைலை தேடி அடையவும். நாம் உதாரணத்திற்கு ப்ரமோஷன்ஸ் என்று பெயருடைய ஃபைலை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இம்போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும். இம்போர்ட் விசார்டின் முதல் ஸ்கிரீனில் ஃபர்ஸ்ட் ரோவில் முதல் ரோவில் காலம் ஹெட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் உள்ளதா என்று உறுதி செய்த பின் நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். அடுத்த ஸ்கிரீனில் இன் அ நியூ டேபிள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். ஃபீல்ட் ஆப்ஷன் ஸ்கிரீனை தவிர்க்க நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். அடுத்த ஸ்கிரீனில் லெட் ஆக்சஸ் ஆட் பிரைமரி கீ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். கடைசி ஸ்கிரீனில் ப்ரொமோஷன்ஸ் என்று டைப் செய்யவும். இம்போர்ட்டட் டேட்டாவை தன்னுள் வைத்திருக்கும் புதிய டேபிளாக இது இருக்கும். ஃபினிஷை கிளிக் செய்யவும். உறுதி செய்யப்படும் டயலாகில் ஓகேவை தேர்ந்தெடுக்கவும். ப்ரமோஷன்ஸ் டேபிள் டேட்டாபேஸுடன் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்கவும். ப்ரமோஷன்ஸ் டேபிள் மீது டபுள் கிளிக் செய்து டேபிளில் உள்ள தகவல்களை சரிபார்க்கவும். டேட்டாபேஸுகளை புரிந்து கொள்வது. இந்த தகவல் யுகத்தில் நாம் வெற்றியாளராக திகழ தகவல்களை சிறப்பாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். தகவல்களை சிறப்பாக கையாள்வது என்பது என்னவெனில் அவற்றை சிறப்பாக சேமிப்பது, ஸ்டோரிங், விரைவாக திரும்ப எடுப்பது, ரெட்ரீவல் போன்றவை ஆகும். இதன் மூலம் பயனீட்டாளருக்கு தகவல்கள் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் விதத்தில் உடனே கிடைக்கும். இத்தகைய தேவையை பூர்த்தி செய்ய ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. டேட்டாபேஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு உருவாக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பாகும். உதாரணமாக, நாம் ஒரு வியாபார பரிமாற்றங்களை தொகுப்பது, ஒரு இன்வென்டரியின் தகவல்களை அடுக்கி வைப்பது, மேலும் ஒரு நிறுவனத்தின் மனிதவளத்துறையின் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸின் தகவல்களை உள்ளடக்குவது என டேட்டாபேஸ் பல வகைகளில் உபயோகப்படுத்தப்படும். நாம் ஒரு டேட்டாவை டேட்டாபேஸுடன் தொடர்புபடுத்த முடிந்தால் அதை ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்று அழைக்கலாம். நாம் ரிலேஷனல் டேட்டாபேஸின் அமைப்பை பற்றி அறிவோம். இங்கு தகவல்கள் தனித்தனி டேபிள்களில் பிரித்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆயினும் அவை லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டாக்களாகவே இருக்கும். டேபிள்ஸ் என்பதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டத்தின் அடிப்படை தன்மையாக அதாவது எலிமெண்டாக இருக்கும்.
அவைதாம் தகவல் சேமிப்பு மற்றும் தகவல் தேடல்களுக்கு அடிப்படை தளமாக அமைந்திருக்கும். டேபிள்ஸில் சேமித்து வைக்கப்பட்ட தகவல்களை ஆன்லைன் ஃபார்ம்ஸ் மூலம் மாறுதலுக்குட்படுத்த முடியும். தகவல்களை queries மூலம் தேடவும் retrieve செய்யவும் முடியும். தகவல்களை தேவைப்படும் வடிவத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கவும் முடியும். ஆக்சஸில் டேட்டாபேஸ் எனும் வார்த்தை குறிப்பாக ஆப்ஜெக்ட்ஸின் தொகுப்பு என புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த தொகுப்பு தகவலை சேமிக்க, மாறுதலுக்குட்படுத்த மற்றும் retrieve செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆப்ஜெக்ட்களை பொதுவாக டேபிள்ஸ், queries, ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், பேஜஸ், மேக்ரோஸ் மற்றும் மாடியூல்ஸ் என அழைக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். டிரான்ஸ்ஃபார்ம் என்பது ஆக்சஸ் 2003இல் காணப்படும் ஒரு புதிய ஃபீச்சர் ஆகும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்கிரிப்டை இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்யும் போது டேட்டாவாக உருமாற்ற முடியும். டிரான்ஸ்ஃபார்ம் என்பது XML டேட்டாவை மற்ற ஃபார்மேட்டாக மாற்ற உதவும் டெம்ப்ளேட் ஆகும். இம்போர்ட் செய்யும்போது டிரான்ஸ்ஃபார்மை இயக்கினால் டேட்டா டேபிளில் என்டர் செய்யப்படும் முன் டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது உருமாற்றம் செய்யப்படும். இந்த பாடத்தில் XML டேட்டாவை டேட்டாபேஸில் இம்போர்ட் செய்வது பற்றியும் டிரான்ஸ்ஃபார்மை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது பற்றியும் அறிவோம். இம்போர்ட் செய்யப்பட வேண்டிய XML டேட்டா உள்ள டேட்டாபேஸை ஓபன் செய்யவும். ஃபைல் மெனுவில் இருந்து கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாவை குறிப்பிட்டு இம்போர்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இம்போர்ட் டயலாகில் கஸ்டமர் இன்ஃபோ XML டாக்குமெண்டை தேர்ந்தெடுத்து இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். இம்போர்ட் XML டயலாகில் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் செய்யவும். அதன் மூலம் கூடுதல் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபார்ம் பட்டன் ஆகியவை வெளிக்காட்டப்படும். டிரான்ஸ்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும். இம்போர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் விண்டோவில் இம்போர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் விண்டோவில் அனைத்து டிரான்ஸ்ஃபார்ம் டெம்ப்ளேட்ஸும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். மேலும் டிரான்ஸ்ஃபார்ம் டெம்ப்ளேட்டை சேர்த்துக்கொள்ள ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். இம்போர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் விண்டோவில் இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்கவும். பின் ஓகேவை கிளிக் செய்யவும். இம்போர்ட் XML விண்டோவில் உள்ள கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை தேர்ந்தெடுத்து ஓகேவை கிளிக் செய்யவும். இதன் மூலம் XML டேட்டாவை டேட்டாபேஸினுள் இம்போர்ட் செய்து கொள்ளலாம். ஆக்சஸ் 2003இன் தன்மைகள். ஆக்சஸை ஒரு பலம் மிக்க, சுலபமாக கையாளக்கூடிய ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று அழைக்கலாம். இது டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை மேம்படுத்த மிக சிறந்த ஒரு வழிமுறையாகும். ஆக்சஸ் ஒரு விண்டோஸ் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை உருவாக்கி செயல்படுத்துவதன் மூலம் டேட்டா மேனேஜ்மெண்ட் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆக்சஸில் queriesஐ பயன்படுத்தி டேட்டாவை தேடவும் மாறுதலுக்குட்படுத்தவும் முடியும். ஆக்சஸ் ஃபார்ம்ஸை உருவாக்க உதவுவதன் மூலம் டேட்டாவை பார்க்கவும் அதை மாற்றவும் வாய்ப்பளிக்கிறது. எளிய மற்றும் கடினமான ரிப்போர்ட்களை ஆக்சஸில் உருவாக்க முடியும். ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் மற்றும் டேட்டா ஆக்சஸ் பேஜஸ் ஆகியவை பெரும்பாலும் டேபிள் அல்லது queryயின் ப்ராப்பர்ட்டீஸை கொண்டே அமைந்திருக்கும். ஆகையால் பொதுவாக அதிக சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டீஸ் அல்லது ஃபார்மேட் ஆஃப் டேட்டா என்பவை ஒரு முறைதான் அமைக்கப்படும். டேட்டா ஆக்சஸ் பேஜஸ் என்பது டேட்டாபேஸுடன் இணைந்திருக்கும் டேட்டா ஆக்சஸ் பேஜஸ் என்பதை உருவாக்குவதன் மூலம் தேவைப்படும் அனைத்து டேட்டாபேஸ்களையும் ஒரு அலுவலகத்தின் இன்ட்ரானெட் மூலம் எளிதாக பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சஸ் டேட்டாவை எக்ஸ்போர்ட் செய்தல். ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் டேட்டாவை வேறொரு ஆக்சஸ் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டாக எக்ஸ்போர்ட் செய்து கொள்ள முடியும். மேலும் வேறு ஃபைல் ஃபார்மேட்களுக்கும் எக்ஸ்போர்ட் செய்ய இயலும். எக்ஸ்போர்ட் செய்யப்படும் ஆப்ஜெக்ட் டேட்டாவிற்கு ஏற்ற வகையில் இந்த ஃபார்மேட்டுகள் மாறுபடும். நாம் இந்த எக்ஸெல் ஃபைலை பார்ப்போம். இதில் பல வகை ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்களால் சப்போர்ட் செய்யப்பட்ட ஃபார்மேட்களின் பட்டியல் காணப்படும். நாம் கவனித்து பார்த்தால் டேபிள்ஸ் மற்றும் queries ஆகிய டேட்டாதாம் மற்ற ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்களை விட அதிக அளவில் வேறு ஃபார்மேட்களுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படும். ஃபார்ம் மற்றும் ரிப்போர்ட் ஆகியவை ஃபார்மேட்டின் 50% மட்டுமே சப்போர்ட் செய்யும். பேஜ் மற்றும் மாடியூல் ஆகியவை ஒரு ஃபார்மேட் டைப்பிற்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் செய்ய முடியும். மேக்ரோ ஆப்ஜெக்ட் என்பது எக்ஸ்டர்னல் ஃபார்மேட்டை சப்போர்ட் செய்யாது. வேறு ஆக்சஸ் டேட்டாபேஸிற்கு தேவையெனில் எக்ஸ்போர்ட் செய்து கொள்ளலாம். இந்த பாடத்தில் நாம் எவ்வாறு ஒரு ஆக்சஸ் டேபிளை எக்ஸெல் ஃபைலிற்கு எக்ஸ்போர்ட் செய்யும் முறையை அறியலாம். உதாரணத்திற்கு
பிசி செல்லர் டேட்டாபேஸின் வாரண்டி டேபிளை பயன்படுத்தலாம். ஆப்ஜெக்ட் செக்ஷனில் இருந்து டேபிள்ஸை தேர்ந்தெடுக்கவும். வாரண்டி டேபிள் மீது ரைட் கிளிக் செய்து எக்ஸ்போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும். சேவ் ஆஸ் டைப் டிராப் டவுன் லிஸ்டில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் 97/2003 தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் நேமையே டேபிள் நேமாக வைத்துக்கொள்வோம், அதாவது வாரண்டி என்று வைத்துக்கொள்வோம். எக்ஸ்போர்ட்டை கிளிக் செய்யவும். இப்போது இந்த ஃபைல் எக்ஸெல் ஃபார்மேட்டிற்கு எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டு அதனை எக்ஸெல் அப்ளிகேஷனிற்குள் உபயோகப்படுத்துமாறு அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற ஃபார்மேட்டுகளுக்கு டேட்டாவை எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டியது பற்றிய விரிவான விவரங்கள் அறிய மைக்ரோசாஃப்ட் பிரஸ் புத்தகங்களை வாங்கி படிக்கவும். இதன் மூலம் இந்த செயலை பற்றிய விரிவான தெளிவு கிடைக்கும். ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்களை புரிந்து கொள்ளுதல். ஆக்சஸில் பல தன்மைகள் அடங்கிய ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளன. அவை டேபிள்ஸ், queries, ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், டேட்டா ஆக்சஸ் பேஜஸ், மேக்ரோஸ் மற்றும் மாடியூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றை பற்றி சுருக்கமாக நாம் பார்ப்போம். டேபிள்ஸ் என்பதுதான் ஆக்சஸ் டேட்டாபேஸின் அடிப்படை வடிவமைப்பாகும். இங்குதான் முக்கிய தகவல்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். வேறு ஆப்ஜெக்ட்களான queries, ஃபார்ம்ஸ் ஆகியவை டேபிள்ஸிடமிருந்து தகவல்களை பெற்று தேவைப்படும் மாறுதல்களை செய்கின்றன. queries மூலம் டேபிள்ஸில் உள்ள தகவல்களை அடையாளம் கண்டு அவற்றை பார்க்கவும், மாற்றவும், அலசவும் முடியும். queries மூலம் கிடைக்கும் முடிவுகள் கூட சமயங்களில் ஃபார்ம்ஸ் மற்றும் ரிப்போர்ட்ஸின் அடிப்படையாக அமையலாம். ஃபார்ம்ஸ் என்பது ஒரு டேபிளில் உள்ள தகவல்களை என்டர் செய்ய, ரெட்ரீவ் செய்ய மற்றும் வியூ செய்து பிரிண்ட் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும். ரிப்போர்ட்ஸ் மூலம் டேபிள்ஸில் உள்ள தகவல்கள் ஃபார்மேட்டட் முறையில் காட்டப்படும். ரிப்போர்ட்டில் உள்ள தகவல்கள் டேபிள்ஸ் அல்லது queriesல் இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மற்ற கூறுகள் அதாவது எலிமெண்ட்டுகளான ஹெடர்ஸ் மற்றும் ஃபுட்டர்ஸில் இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கலாம். டேட்டா ஆக்சஸ் பேஜஸ் என்பதன் மூலம் தகவல்கள் வெப் பேஜ் ஃபார்மேட்டில் பார்ப்பதற்கும் மாற்றங்களை செய்யவும் உதவி செய்கிறது. மேக்ரோஸ் என்பதன் மூலம் வழக்கமான செயல்களை ஃபார்ம்ஸில் உள்ள கமாண்ட் பட்டன்ஸ் மூலம் செயற்படுத்த முடியும். இது குறைந்த அனுபவமுள்ள பயனீட்டாளரையும் டேட்டாபேஸை பயன்படுத்த உதவி புரியும். மாடியூல்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அதாவது VBA புரோகிராம் ஆகியவை மேக்ரோஸால் கையாள முடியாத நுட்பமான பணிகளை செயற்படுத்தும். டேட்டாபேஸை லிங்க் செய்தல். நாம் டேட்டாவை நேரடியாக ஆக்சஸிற்கு இம்போர்ட் செய்வதற்கு பதிலாக வேண்டுமெனில் அவற்றை லிங்க் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே டேட்டா நிறுவனத்தின் பல இடங்களில் நகல்களாய் உருவாவது தடுக்கப்படும். இது மிகவும் பாதுகாப்பான முறையாகும். டேட்டாபேஸை லிங்க் செய்வதன் வேறு முக்கிய லாபம் என்று பார்த்தால், டேட்டாபேஸில் அப்டேஷன் மற்றும் மாறுதல் ஆகியவை நிகழ்ந்தால் அந்த மாற்றங்கள் லிங்க் ஸ்டோர் செய்யப்பட்ட டேட்டாபேஸிலும் நிகழும். எனவே ஒவ்வொரு முறையும் மாற்றங்களை பயன்படுத்துபவர் தன் கணினியிலும் கொண்டு வர வேண்டிய வேலை தவிர்க்கப்படுகிறது. இந்த பாடத்தில் நாம் மற்றொரு டேட்டாபேஸில் உள்ள ப்ரமோஷன்ஸ் டேபிளை தற்போது உபயோகப்படுத்தும் டேட்டாபேஸினுடன் தொடர்பு படுத்துவோம். ஆப்ஜெக்ட் செக்ஷனில் உள்ள டேபிள்ஸை தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் மெனுவில் சென்று கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா மீது பாயிண்ட் செய்து லிங்க் டேபிள்ஸை தேர்ந்தெடுக்கவும். லிங்க் விண்டோவில் ஃபைல்ஸ் ஆஃப் டைப் டிராப் டவுன் மெனுவை நாம் ஓபன் செய்தால் நாம் டேட்டாபேஸ் ஃபார்மேட்டுகளை பார்க்கலாம். டிபேஸ், எக்ஸெல் ஒர்க்ஷீட்ஸ், HTML ஃபைல்ஸ், பாரடாக்ஸ் ஃபைல்ஸ் மற்றும் ODBC ஃபைல்ஸ் எனப்படும் இவைகளை ஆக்சஸ் டேட்டாபேஸினுடன் தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். நாம் உதாரணத்திற்கு ப்ரமோஷன்ஸ் DB ஃபைலை சேர்ந்த ப்ரமோஷன்ஸ் டேபிளை லிங்க் செய்து கொள்ளலாம். இது மற்றொரு ஆக்சஸ் டேட்டாபேஸ் ஃபைல் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் என ஃபைல் டைப்பை தேர்ந்தெடுத்து ப்ரமோஷன்ஸ் DB ஃபைலையும் தேர்ந்தெடுத்து லிங்கை கிளிக் செய்யவும். லிங்க் டேபிள்ஸ் விண்டோவில் லிங்க் செய்யப்பட வேண்டிய டேபிளை தேர்ந்தெடுக்கவும். நம் உதாரணத்தில் ப்ரமோஷன்ஸ் என்ற டேபிள் மட்டுமே லிங்க் செய்யப்படக்கூடிய நிலையில் உள்ளது. எனவே ப்ரமோஷன்ஸ் டேபிளை தேர்ந்தெடுத்து ஓகேவை கிளிக் செய்யவும். ஆக்சஸ்
புரோமோஷன்ஸ் 1 என்ற பெயரில் மற்றொரு டேபிளை சேர்த்திருப்பதை கவனிக்கவும். தொடர்புபடுத்தப்பட்ட டேபிளை நோக்கி ஆரோ குறிப்பதை கவனிக்கவும். இந்த டேபிள் மற்றொரு டேபிளின் லிங்க் மட்டுமே. இதன் டேட்டா இந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கிறது. ஆக்சஸ் புரோமோஷன்ஸ் 1 என்ற பெயரில் மற்றொரு டேபிளை சேர்த்திருப்பதை கவனிக்கவும். தொடர்புபடுத்தப்பட்ட டேபிளை நோக்கி ஆரோ குறிப்பதை கவனிக்கவும். இது இந்த டேபிள் மற்றொரு டேபிளின் லிங்க் மட்டுமே. இந்த டேட்டா இந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கிறது. பலவிதமான வியூக்களை உபயோகப்படுத்துவது. ஆக்சஸ் நாம் பயன்படுத்தும் ஆப்ஜெக்டிற்கு ஏற்றவாறு பல்வேறு வியூ ஆப்ஷன்களை நமக்கு அளிக்கிறது. நாம் எந்த ஆப்ஜெக்டை ஓபன் செய்து வைத்திருக்கிறோமோ அதற்கேற்ப வியூ ஆப்ஷன்ஸில் உள்ள வியூ மெனு வேறுபடும். டேட்டா ஷீட் வியூ மற்றும் டிசைன் வியூ எனப்படுவது பொதுவாக உபயோகப்படுத்தப்படும் வியூஸ் ஆகும். டேட்டா ஷீட் வியூ மூலம் நாம் டேட்டாவை பார்க்கவும் என்டர் செய்யவும் முடியும். டிசைன் வியூ ஒரு டேட்டா எவ்வாறு இருக்கும் என்று டிஃபைன் செய்து காட்டும். டேபிள்ஸை டிசைன் வியூ அல்லது டேட்டா ஷீட் வியூ மூலம் பார்க்கலாம். query-ஐ டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ அல்லது SQL வியூ மூலம் பார்க்கலாம். ஃபார்ம்ஸை டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ அல்லது ஃபார்ம் வியூ மூலம் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸை டிசைன் வியூ மற்றும் லேஅவுட் பிரிவ்யூ மூலம் பார்க்கலாம். டேட்டா ஆக்சஸ் பேஜஸை பேஜ் வியூ, டிசைன் வியூ அல்லது வெப் பேஜ் பிரிவ்யூ மூலமாக பார்க்கலாம். மேக்ரோஸை டிசைன் வியூவில் மட்டுமே பார்க்கலாம். மாடியூல்ஸை கோட் வியூ மற்றும் ஆப்ஜெக்ட் வியூஸில் பார்க்கலாம். ஆக ஆக்சஸ் ஆப்ஜெக்டின் செயற்பாட்டிற்கு ஏற்றவாறு பல வகை வியூவில் டேட்டாவை வெளிக்காட்டும். டேட்டாவை மற்ற அப்ளிகேஷன்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல். ஆக்சஸில் டேட்டாவை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்வதை தவிர மேலும் சில முறைகளில் ஆக்சஸ் டேட்டாக்களை மற்ற அப்ளிகேஷன்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். மிக சுலபமான முறை என்று பார்த்தால் நாம் ஆக்சஸ் டேட்டாவை வேறு வேர்ட் அல்லது எக்ஸெல் அப்ளிகேஷன்களிற்கு கொண்டு செல்ல வேண்டுமெனில் அவற்றை காப்பி மற்றும் பேஸ்ட் செய்து கொள்ளலாம். இந்த பாடத்தில் நாம் ஒரு வேர்ட் ஃபைலில் எவ்வாறு தகவலை காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று அறியலாம். டேபிள் செக்ஷனிலிருந்து வாரண்டி டேபிளை ஓபன் செய்யவும். முதல் 10 ரெக்கார்ட்களை ஹைலைட் செய்து டூல்பாரில் உள்ள காப்பி ஐகானை தேர்ந்தெடுக்கவும். வேர்ட் அப்ளிகேஷனில் ஒரு வெற்று டாக்குமெண்டை ஓபன் செய்து கொள்ளவும். வெற்று டாக்குமெண்டில் கிளிக் செய்து டூல்பாரில் உள்ள பேஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். ஆக்சஸ் ரெக்கார்ட்கள் வேர்ட் டாக்குமெண்டில் வேர்ட் டேபிளாக பேஸ்ட் செய்யப்பட்டிருப்பதை கவனிக்கவும். இதே முறையில் ஆக்சஸ் டேட்டாவை எக்ஸெல் ஃபைலிலும் காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொள்ளலாம். இந்த டூல்பாரில் உள்ள ஆஃபீஸ் லிங்க்ஸ் பட்டனை உபயோகப்படுத்தியும் நாம் வேர்ட் மற்றும் எக்ஸெல் அப்ளிகேஷன்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு டேபிளை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக வாரண்டி என்ற டேபிளை தேர்ந்தெடுக்கவும். டூல்பாரில் உள்ள ஆஃபீஸ் லிங்க்ஸ் பட்டனில் உள்ள டவுன் ஆரோ மீது கிளிக் செய்யவும். 3 கமாண்டுகளை இது வெளிக்காட்டும். 1. Merge it with Microsoft Office Word. 2. Publish it with Microsoft Office Word. மற்றும் 3. Analyze it with Microsoft Office Excel. உதாரணமாக நாம் கடைசி கமாண்டான Analyze it with Microsoft Office Excelஐ தேர்ந்தெடுத்தால் ஆக்சஸ் இந்த டேபிள் டேட்டாவை எக்ஸெல் ஒர்க்ஷீட்டிற்கு எக்ஸ்போர்ட் செய்துவிடும். பின் அவற்றை எக்ஸெலில் ஓபன் செய்து காட்டும். ஒரு வெற்று டேட்டாபேஸ், அதாவது blank டேட்டாபேஸை ஓபன் செய்வது. ஆக்சஸில் அமைந்துள்ள டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ஸ் நம் டேட்டாபேஸ் அமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே வழிமுறை ஒரு வெற்று, அதாவது blank டேட்டாபேஸை உருவாக்கி அதன் அம்சங்களான டேபிள்ஸ் மற்றும் queries போன்றவைகளை நம் தேவைக்கேற்றவாறு அமைத்துக் கொள்வதுதான். இப்பாடத்தில் புதிய வெற்று டேட்டாபேஸை எவ்வாறு ஓபன் செய்வது என்பது பற்றி அறிவோம். புதிய வெற்று டேட்டாபேஸை ஓபன் செய்ய ஃபைல் மெனுவில் உள்ள நியூவை தேர்ந்தெடுக்கவும் அல்லது டூல்பாரில் உள்ள நியூ பட்டனை கிளிக் செய்யவும்.
டாஸ்க் பேன் ஏரியாவில் உள்ள முதல் லிங்கான blank டேட்டாபேஸை தேர்ந்தெடுக்கவும். புதிய டேட்டாபேஸிற்கு ஒரு பெயரிட்டு கிரியேட்டை தேர்ந்தெடுக்கவும். இப்போது ஒரு புதிய டேட்டாபேஸ் ஃபைல் ஓபன் செய்யப்பட்டு உபயோகிக்கும் நிலையில் உள்ளது. ஒரு வெற்று டேட்டாபேஸை உருவாக்கிய பின் நாமாகவே தேவைப்படும் டேபிள்ஸ், queries மற்றும் ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்க வேண்டும். Enhancing the database. டேட்டாபேஸை மேன்மைப்படுத்துதல். Creating splash screen. ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை உருவாக்குதல். நாம் விண்டோஸ் பயன்படுத்துகையில் எந்த ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் தொடங்கும் முன்னும் ஒரு ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே செய்யப்படுவதை கவனித்திருப்பீர்கள். இந்த ஸ்கிரீனில் இதன் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை உருவாக்கிய நிறுவனத்தின் விளம்பரமாக கிராபிக்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் ஆகியவை வரலாம். அல்லது இதில் டயலாக் பாக்ஸ் தோன்றி தேவையான தகவல்கள் மற்றும் செய்முறைகள் ஆகியவை தோன்றலாம். அல்லது ஸ்டார்ட் அப் பற்றிய தகவல்களை வெளிக்காட்டலாம். இந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் மூலமாக கணினி அப்ளிகேஷன்களை அதன் மெமரியில் ஏற்றிக்கொள்ளும் நேரத்தில் உபயோகப்படுத்துபவரின் கவனத்தை திசை மாற்றும் விதமாகவும் உதவுகிறது. நாம் ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை பயன்படுத்தி பயனீட்டாளர்களுக்கு சில முக்கியமான விவரங்களை அளிக்கலாம். உதாரணமாக, உதவி பெறுவதற்கு அல்லது அப்ளிகேஷன் டெவலப்பரை தொடர்பு கொள்வதற்கு அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தகவல் பற்றி அறிந்து கொள்வது என முக்கிய விவரங்களை அறியலாம். இந்த பாடத்தில் பிசி செல்லர் டேட்டாபேஸிற்கு ஒரு எளிய ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை உருவாக்குவது எப்படி என அறியலாம். ஃபார்ம் செக்ஷனில் கிரியேட் ஃபார்ம் இன் டிசைன் வியூவை டபுள் கிளிக் செய்யவும். சேவ் பட்டனை கிளிக் செய்து ஃபார்ம் நேம் பாக்ஸில் ஸ்பிளாஷ் என டைப் செய்யவும். ஓகேவை கிளிக் செய்யவும். ஃபார்ம் மீது ரைட் கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டீஸை தேர்ந்தெடுக்கவும். ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோவில் டிராப் டவுன் பாக்ஸில் ஃபார்ம் தலைப்பில் செலக்ட் செய்யப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்து கொள்ளவும். ஃபார்மேட் டேபில் ஸ்க்ரால் பார்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நைதரை தேர்ந்தெடுக்கவும். ரெக்கார்ட் செலக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். நேவிகேஷன் பட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். டிவைடிங் லைன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். ஆட்டோ சென்டர் ப்ராப்பர்ட்டிக்கு எஸ்ஐ தேர்ந்தெடுக்கவும். பார்டர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்கு நன்னை தேர்ந்தெடுக்கவும். கண்ட்ரோல் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். மினிமம் மேக்ஸிமம் பட்டன்ஸிற்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். க்ளோஸ் பட்டன் ப்ராப்பர்ட்டிக்கு நோவை தேர்ந்தெடுக்கவும். வித் ப்ராப்பர்ட்டீஸ் 5.5 இன்ச் என டைப் செய்யவும். ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோவை மூடவும். டூல் பாக்ஸில் ரெக்டாங்கிள் பட்டனை தேர்ந்தெடுத்து ஃபார்மின் டீடைல் செக்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் உருவாகும். இந்த பாக்ஸை தேர்ந்தெடுத்து ரைட் கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டீஸை தேர்ந்தெடுக்கவும். இடது மற்றும் மேல் ஃபீல்டிற்கு வேல்யூவாக 0 செட் செய்யவும். விட்தாக 5.5 இன்ச்சையும் ஹைட்டாக 3 இன்ச்சையும் மற்றும் பேக் ஸ்டைலாக நார்மலையும் அமைத்துக் கொள்ளவும். ஸ்பெஷல் எஃபெக்டாக ஃபிளாட்டையும் பார்டர் ஸ்டைல் சாலிடாகவும் பார்டர் கலர் 1, 2, 6, 1, 5, 9, 3, 5 ஆகவும் மற்றும் பார்டர் விட்த்தை 5 புள்ளிகளாகவும் அமைக்கவும். டூல்பாக்ஸில் உள்ள இமேஜ் பட்டனை தேர்ந்தெடுத்து ரெக்டாங்கிளின் டாப் போர்ஷனில், அதாவது தலைப்பு பகுதியில் கிளிக் செய்யவும். இதன் மூலம் ஒரு இமேஜ் ஃப்ரேம் இன்சர்ட் செய்யப்பட்டு இன்சர்ட் பிக்சர் விண்டோ வெளிக்காட்டப்படும். லோகோ ஃபைலை தேர்ந்தெடுத்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது லோகோவை ரெக்டாங்கிளில் மேல் பகுதியில் மத்தியில் அமைக்கவும். ரெக்டாங்கிளை டாப் சென்டர் பகுதியில் அமைக்கவும். டூல்பாக்ஸில் உள்ள லேபிள் பட்டனை தேர்ந்தெடுத்து லோகோவின் கீழ் லோகோ ரெக்டாங்கிளின் அதே அளவில் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். பின் டெக்ஸ்டில் வெல்கம் டு த பிசி செல்லர்ஸ் சாம்பிள் டேட்டாபேஸ் என குறிப்பிடவும். இந்த மாதிரி டேட்டாபேஸ் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அப்ளிகேஷன் என்றும் கணினி சார்ந்த பயிற்சியில் பயன்படுத்த உருவானதாகும். டூல்பாக்ஸில் உள்ள கமாண்ட் பட்டனை தேர்ந்தெடுத்து ஃபார்மின் வலது அடியில் கிளிக் செய்யவும். இது கமாண்ட் பட்டனை ஃபார்மில் உள்ளிட்டு கமாண்ட் பட்டன் விசர்டை ஓபன் செய்யும். கேட்டகரிஸ் லிஸ்டில்
ஃபார்ம் ஆபரேஷன்ஸை தேர்ந்தெடுக்கவும். ஆக்ஷன்ஸ் லிஸ்டில் க்ளோஸ் ஃபார்ம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த விண்டோவில் டெக்ஸ்ட் ரேடியோ பட்டனை தேர்ந்தெடுத்து கேப்ஷன் டெக்ஸ்டை க்ளோஸ் ஃபார்மில் இருந்து ஓகேவாக மாற்றவும். பின் நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். ஃபினிஷை கிளிக் செய்யவும். கமாண்ட் பட்டனை ஃபார்மின் வலது கார்னரில் வைக்கவும். சேவ் செய்து ஸ்பிளாஷ் ஃபார்மை மூடவும். இப்போது ஃபார்மை ஃபார்ம் வியூவில் ஓபன் செய்யவும். ஃபார்மின் ஓகே பட்டனை கிளிக் செய்து ஃபார்மை மூடவும். ஒரு புதிய டேட்டாபேஸை உருவாக்குதல். டேட்டாபேஸ் விசர்டினை உபயோகப்படுத்துதல். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2003 நமக்கு விசர்டை அளிப்பதன் மூலம் ஒரு டேட்டாபேஸை நாமே உருவாக்கி அதை நமக்கேற்றவாறு அமைத்துக்கொள்ளும் வழிமுறையை எளிதாக்குகிறது. விசர்டை பயன்படுத்தி டேட்டாபேசஸ் மற்றும் தனிப்பட்ட டேட்டாபேஸ்களான டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், queries மற்றும் ஏனைய ஆப்ஜெக்ட்களை உருவாக்கலாம். விசர்டை பயன்படுத்தி டேட்டாபேஸ் அல்லது அதன் ஆப்ஜெக்ட்களை உருவாக்கி நம் தேவைக்கேற்ப அவற்றை அமைப்பது மிகவும் சுலபமான வேலையாகும். இப்பாடத்தில் நம் டேட்டாபேஸ் விசர்டை பயன்படுத்தி எவ்வாறு புதிய டேட்டாபேஸை அமைத்துக் கொள்ளலாம் என்று பார்ப்போம். டேட்டாபேஸ் விசர்டை பயன்படுத்தி டேட்டாபேஸை உருவாக்க ஃபைல் மெனுவில் உள்ள நியூவை தேர்ந்தெடுக்கவும் அல்லது டூல்பாரில் உள்ள நியூ பட்டனை கிளிக் செய்யவும். டாஸ்க் பேனில் உள்ள டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் இடத்தில் ஆன் மை கம்ப்யூட்டர் லிங்கை கிளிக் செய்யவும். டேட்டாபேசஸ் டேபை தேர்ந்தெடுக்கவும். அதனுள் உள்ள அனைத்து டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ஸ்களும் வெளிக்காட்டப்படும். நம் தேவைக்கேற்ற டெம்ப்ளேட்டை தேர்வு செய்யவும். உதாரணமாக நாம் சூஸ் சர்வீஸ் கால் மேனேஜ்மெண்டை தேர்ந்தெடுத்து ஓகேவை கிளிக் செய்யலாம். டேட்டாபேஸ் விசர்ட் நம்மை டேட்டாபேஸ் உருவாக்கம் முழுவதிலும் வழிகாட்டும். விசர்ட் முடிவடைந்தவுடன் ஃபினிஷை கிளிக் செய்து ப்ராசஸை முழுமையடைய செய்யலாம். டேட்டாபேஸ் விசர்டை பயன்படுத்தி டெம்ப்ளேட்டின் அடிப்படையில் ஒரு புதிய ஃபைல் ஓபன் செய்யப்படும் போது விசார்ட் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை பல டேபிள்ஸ், ஒரு ஸ்விட்ச் போர்ட் மற்றும் சில ஆப்ஜெக்ட்கள் என உருவாக்கி தரும். பொதுவாக இப்படி உருவாக்கப்பட்ட டேட்டாபேஸ் முழுமையானதாக இருக்கும். நாம் டேபிள்ஸில் தேவைப்படும் டேட்டாவை சேர்க்க மட்டுமே வேண்டியிருக்கும். சில நேரங்களில் உருவாக்கப்பட்ட டேட்டாபேஸ் நம் தேவைக்கேற்றவாறு அமையாத பட்சத்தில் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸை மாற்றியமைக்க முயற்சி செய்யலாம் அல்லது வேறு டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி மற்றொரு டேட்டாபேஸை உருவாக்கிக் கொள்ளலாம்.